வணக்கம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் verb பேசிக்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது டைப் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் verb. எத்தனை டைப் ஆஃப் verbs இருக்கு, அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். வாட் இஸ் எ verb? verb அப்படின்னா என்ன? டூயிங் ஆக்ஷன் ஆர் ஆக்ஷன் வேர்ட் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆனா அதை தவிர வேற எதையெல்லாம் verb சொல்லும் அப்படின்னா ஸ்டேட் சப்ஜெக்டோட நிலை, பொசஷன் சப்ஜெக்ட்ட என்ன இருக்கு, ஆர் அண்ட் அக்கரன்ஸ் சப்ஜெக்டுக்கு என்ன நடந்தது, இதை எல்லாமே சொல்லக்கூடியது இதுதான் இந்த verb. It tells us what the subject does. சப்ஜெக்ட் என்ன செய்தது, இஸ் என்னவா இருக்கு, ஹேஸ் அதுகிட்ட என்ன இருக்கு, சப்ஜெக்ட் கிட்ட என்ன இருக்கு, என்னவா இருக்கு வேற, என்ன இருக்குன்றது வேற. ஓகேங்களா? ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் சப்ஜெக்டுக்கு என்ன நடந்தது, அக்கரன்ஸ். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க. ஷீ ரைட்ஸ் எ லெட்டர். அவ ஒரு லெட்டர் எழுதினாள். ரைட் அவள் செய்த ஆக்ஷன். ஹி இஸ் ஹானஸ்ட். அவன் ஹானஸ்டா இருக்கிறான், என்ன நிலையில இருக்கிறான்னு சொல்ற. தே ஹாவ் எ கார். அவர்கள்ட்ட கார் இருக்கு, பொசஷன் அவங்க என்ன வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற. அண்ட் ஆக்சிடென்ட் ஹேப்பன்ட் எஸ்டர்டே. நேத்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது என்னதுதான் இந்த வேர்ப் தான். ஓகேங்களா? அப்போ ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு இருந்தா அதுல வேர்ப் இருந்தாதான் அந்த சென்டென்ஸ் என்னவாகும், கம்ப்ளீட் சென்டென்ஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் ஆக்ஷன் வேர்ப். ஆக்ஷன் வேர்ப் அப்படின்னா என்ன? இந்த சப்ஜெக்ட் செய்த வேலையை தான் என்னன்னு சொல்றோம், ஆக்ஷன் வேர்ப்னு சொல்றோம். அண்ட் ஆக்ஷன் வேர்ப் shows an action performed by the subject. ஓகேங்களா? அந்த சப்ஜெக்ட் செய்த வேலை. இந்த ஆக்ஷன் என்னவா இருக்கலாம், பிசிக்கலாவும் இருக்கலாம், மென்டலாவும் இருக்கலாம். இந்த ஆக்ஷன் மே பி பிசிக்கல் ஆர் மென்டல். ஓகேங்களா? எக்ஸாம்பிள், she runs every morning. எல்லா மார்னிங்கும் அவ ஓடுவா. ரன்ஸ் அப்படின்றது என்னது, பிசிக்கல் ஆக்ஷன். தே பிளேடு ஃபுட்பால் எஸ்டர்டே. நேத்து அவன் ஃபுட்பால் விளையாடினான். பிளேடும் என்னதுதான், பிசிக்கல் ஆக்ஷன். ஐ சால்வ் த ப்ராப்ளம். நான் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணேன். இந்த சால்வ்ன்றது என்னது, மென்டல் ஆக்ஷன். ஓகேங்களா? வாட் இஸ் த சப்ஜெக்ட் டூயிங் அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்டா வரக்கூடிய ஆன்சர் தான் என்னது, verb. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேட் verb ஆர் ஸ்டேட்டிவ் verb. இது எதை எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படின்னா ஸ்டேட் சப்ஜெக்டோட ஸ்டேட், ஃபீலிங், ஒப்பீனியன், பொசஷன், ரிலேஷன்ஷிப் ஆர் கண்டிஷன். ஓகேங்களா? காமன் ஸ்டேட் verb எதெல்லாம், நோ, பிலீவ், அண்டர்ஸ்டாண்ட், லைக், லவ், ஹேட், வான், பிலாங், ரிமெம்பர், சீன். இது எல்லாமே என்னதுதான், காமன் ஸ்டேட் verb. எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ நோ த ஆன்சர். எனக்கு ஆன்சர் தெரியும், என்னோட ஸ்டேட். she likes music. அவளுக்கு மியூசிக் பிடிக்கும், இது ஒப்பீனியன். this pen belongs to me. இது என்னோடது, பொசஷன். they believe the news. ஓகேங்களா? இந்த ஸ்டேட்டிவ் வேர்புக்கு கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஐ நோ த ஆன்சர் தான் சொல்லணுமே தவிர ஐ ஆம் நோயிங் த ஆன்சர் வராது. அதாவது ஸ்டேட்டிவ் வேர்ப் கூட கண்டினியூஸ் ஃபார்ம் வரக்கூடாது, கண்டினியூஸ் டென்ஸ் வரக்கூடாது. ஓகேங்களா? ஐஎன்ஜி ஃபார்ம் வராது. நெக்ஸ்ட் ஒன் மெயின் வேர்ப். இந்த சென்டென்ஸோட மெயின் மீனிங்கை கேரி பண்ணிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா இந்த மெயின் வேர்ப். இந்த மெயின் வேர்ப் கேரி த மெயின் மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ். இட் கேன் ஸ்டாண்ட் அலோன் ஆர் பி யூஸ்டு வித் ஹெல்பிங் வேர்ப். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க. ஷீ டீச்சர்ஸ் இங்கிலீஷ் இருக்கு. டீச்சர்ஸ் அப்படின்றது என்னது, மெயின் வேர்ப். இங்கிலீஷ் டீச் பண்ணா. இதையே நம்ம எப்படி ஹெல்பிங் வேர்ப் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா she is teaching English. is அப்படின்றது ஹெல்பிங் வேர்ப். இது என்ன டென்ஸ், present continuous. அதே will போட்டோம் அப்படின்னா she will teach Englishனா என்ன, future tense. இப்படி நமக்கு டென்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கறதுனால இதை ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்றோம். he won the match. won அப்படின்றது தான் இந்த இடத்துல மெயின் வேர்ப். ஓகேவா? they have finished the work. அவங்க அந்த ஒர்க்கை முடிச்சிட்டாங்க. have finishedன்னு இருக்கான். the haveன்றது ஹெல்பிங் வேர்ப். என்ன டென்ஸ்ல இருக்கு, present perfectல இருக்கு. ஓகேங்களா? every sentence has one main verb. எல்லா சென்டென்ஸ்லயும் ஒரே ஒரு மெயின் வேர்ப் தான் இருக்கும். ஓகேங்களா? மீதி ஏதாவது வந்ததுன்னா அது ஹெல்பிங் வேர்ப். ஹெல்பிங் வேர்ப் என்னவா இருக்கும், ஆக்சிலரி வேர்பா தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் ஹெல்பிங் வேர்ப் ஆர் ஆக்சிலரி வேர்ப். ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னா என்ன, இந்த மெயின் வேர்புக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த மெயின் வேர்ப் என்ன டென்ஸ்ல இருக்கு, என்ன வாய்ஸ்ல இருக்கு, அதுக்கப்புறம் கொஸ்டின் ஃபார்ம் பண்ண, நெகட்டிவ் ஃபார்ம் பண்ண, இது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றது யாரு அப்படின்னா இந்த ஹெல்பிங் வேர்ப் தான். ஓகேங்களா? இல்ல அதை ஆக்சிலரி வேர்ப்னு சொல்லலாம். என்னென்ன ஹெல்பிங் வேர்ப் இருக்கு, பி, ஹாவ், டு.
இந்த be verb எதெல்லாம் அப்படின்னா am, is, was, are, were இது எல்லாமே be verb. have ஓட verb எது? have, has, had. do ஓட verb எது? do, does, did, done. இது எல்லாமே do ஓட verb. எக்ஸாம்பிள் பாருங்க. she is reading. அவள் படித்துக் கொண்டிருக்கிறாள். is அப்படின்றது என்னது? presentல இருக்கு. ing form இருக்கு. அப்ப இது என்னது? present continuous. present continuous யார் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்திருக்கா நமக்கு? isம் ing form. ஓகேங்களா? they have completed the work. அவங்க அந்த ஒர்க்கை முடித்து விட்டார்கள். have எதுக்கு வரும்? present perfectக்கு வரும். next one, do you understand? do வந்து என்ன ஆயிருக்கு நமக்கு? question form பண்ண help பண்ணிருக்கு. the main verb வந்து the helping verb வந்து main verbக்கு support பண்ணுமே தவிர main meaning வராது. ஓகேங்களா? next one பார்த்து. next be verb. be verb எதெல்லாம்? am, is, are, was, were, be, been, being. amக்கும் isக்கும் past tense was. are ஓட past tense were. be, been வந்து past participle form. be ஓட past participle form. then being. இதோட function என்ன அப்படின்னா show being or state. ஓகேங்களா? she is a teacher. அவள் டீச்சரா இருக்கா. அவளோட state. they are happy. அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. next one, form continuous tense. continuous tense form பண்றதுக்கு. he is reading. அவன் படித்துக் கொண்டு இருக்கிறான். is என்ற என்னது? present form. அப்ப இது என்ன tense? present continuous tense. they were playing. அவங்க விளையாடி கொண்டிருந்திருக்கிறார்கள் சொல்லுவோம் இல்லையா? வேர்ன்றது என்னது? past tense. அப்ப என்ன tense இது? past continuous tense. next one, passive form form பண்றதுக்கு. the work was completed. இதோட active form என்னவா இருந்திருக்கும்? இல்ல subject heன்னு போட்டுங்க. he completed the work அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். the completed வந்து என்ன tense? past tense. அப்ப passive formல வரும்போது என்னவாகும்? subject object ஆகும், object subject ஆகும். இது objectஆ இருந்திருக்குமா? the work. இது என்ன tenseல இருக்கு? past tenseல இருக்கு. so நம்ம was போடணும். simpleல இருக்கு, singularல இருக்கு, past tenseல இருக்கு, was போடுறோம். the work was completed by him. ஓகேங்களா? the letter has been sent. ஏன் been போட்டிருக்கோம் அப்படின்னா இது என்ன tenseல இருக்கு? perfect tenseல இருக்கு, present perfectல இருக்கு. ஓகேங்களா? next one பாருங்க. next have verb. have verb எதெல்லாம்? have, has, had. the haveக்கும் hasக்கும் past tense தான் என்னது? had. have எதுக்கு வரும்? has எதுக்கு வரும்னா have வந்து I, we, you, they plural nounக்கு have போடணும். he, she, it singular nounக்கு has. ஓகேங்களா? function பார்த்துருவோம். show possession. possession சொல்லக்கூடியது. I have a bicycle. என்கிட்ட ஒரு bicycle இருக்கு. she has a laptop. அவள்கிட்ட ஒரு laptop இருக்கு. இப்போ possession சொல்லக்கூடியது எது? எதுக்கு யூஸ் ஆகுது? the haveம் hasம் possession சொல்றதுக்கு யூஸ் ஆகுது. next one, perfect tense. perfect tense form பண்றதுக்கு யாரு யூஸ் ஆகிறா? the have, has, had. ஓகேங்களா? he has written a letter. அவன் வந்து ஒரு லெட்டர் எழுதி விட்டான். present perfectல இருக்கு. has. he வந்திருக்கிறதுனால நம்ம the has போடுறோம். ஓகேங்களா? இதே they வந்ததுன்னா they have written a letter. they had finished the project. அவங்க அந்த ப்ராஜெக்ட முடிச்சிட்டாங்க. இது என்ன டென்ஸ்ல இருக்கு? past perfect tenseல இருக்கு. ஓகேங்களா? அந்த have, has வந்ததுன்னா அடுத்தது என்னதான் வரணும் நமக்கு? V3 form. write, wrote, written. written வந்து என்னது? write ஓட V3 form. finished, finished, finished. finish ஓட V3 form என்னது? finished. next one. next do verb. do verb எதெல்லாம்? do, does, did. இந்த doக்கும் doesக்கும் past tense தான் என்னது? did. ஓகேங்களா? இந்த do எதுக்கு வரும் அப்படின்னா I, we, you, they plural nounக்கு do வரணும். third person singular he, she, it singular nounக்கு does வரணும். ஓகேங்களா? past tenseக்கு did. இது வந்து இதோட function என்ன அப்படின்னா main verbஆவும் வரும். I do my homework. என்னோட homework செய்கிறேன். ஓகேங்களா? ஒரு செயலை செய்வோம் இல்லையா? அப்ப அந்த do போடலாம். she does her work carefully. அவளோட ஒர்க்கை வந்து கேர்ஃபுல்லா செய்தாள். செயலை சொல்றதுக்கு எது வரும்? the do, does, did வரும். ஓகேங்களா? next one, helping verb. question form பண்ண எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா என்ன மாதிரி question form பண்ண யூஸ் ஆகும்னா yes or no type question. yes or no type question ஓட ஃபார்முலா என்ன? auxiliary verb, subject, main verb. ஓகேங்களா? yes or no type question ஓட ஃபார்முலா auxiliary verb. doன்றது auxiliary verb. you வந்து subject
play அப்படின்றது மெயின் verb. அப்போ ஹெல்பிங் verb do verb எதுக்கு யூஸ் ஆகுது? ஒரு கொஸ்டினை ஃபார்ம் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. என்ன கொஸ்டின்? எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். ஓகேங்களா? டஸ் ஹி டிரைவ்? அவன் வந்து ஓட்டுவானா? டஸ் ஏன் இங்க டஸ் போடுறோம்? ஹீன்ற தேர்ட் பர்சன் சிங்குலர் இருக்கிறதுனால இங்க டஸ் போடுறோம். யூ இருக்கிறதுனால இங்க டூ போடுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் நெகட்டிவ் ஃபார்ம் பண்றதுக்கு தே டு நாட் ஸ்மோக். தே நாட் ஸ்மோக் அப்படின்னு போடக்கூடாது. நமக்கு என்ன வரணும்? நெகட்டிவ் ஃபார்ம் பண்றதுக்கு ஆக்சிலரி வேர்ப் கண்டிப்பா போடணும். தே டு நாட் ஸ்மோக்னு தான் போடணுமே தவிர தே நாட் ஸ்மோக் அப்படின்னு வரக்கூடாது. ஷி டஸ்ன்ட் அக்ரின்னு தான் வரணும். ஓகேங்களா? ஷி நாட் அக்ரின்னு வரக்கூடாது. ஏன் டஸ் போட்டிருக்கோம் இங்க? ஷீன்றது தேர்ட் பர்சன் சிங்குலர். நெக்ஸ்ட் ஒன் எம்பசைஸ் பண்றதுக்கு ஐ டூ லைக் காஃபி. எனக்கும் காஃபி பிடிக்கும். நான் எம்பசைஸ் பண்றதுக்கு எது யூஸ் ஆகுது? இந்த do verb யூஸ் ஆகுது. he did complete the task. அவனோட கம்ப்ளீட் பண்ணிட்டான். அவனோட டாஸ்க கம்ப்ளீட் பண்றான். ஓகேங்களா? எக்ஸாம் டிப் என்ன? after do, does and did use the base form V1. do, does, didக்கு அப்புறம் V1 தான் யூஸ் பண்ணணும். டிட்டுக்கு அப்புறம் என்ன வரக்கூடாது? நமக்கு டிட் பாஸ்ட் டென்ஸ், அதனால கம்ப்ளீட்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். verb completed அப்படின்னு வரக்கூடாது. டிட் பிளஸ் V1 ஃபார்ம் தான் வரணுமே தவிர V2ஓ V3ஓ வரக்கூடாது. do, does, didக்கு அப்புறம் V1 ஃபார்ம் தான் வரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் மாடல் வேர்ப்ஸ். மாடல் வேர்ப்ஸ் எதை எக்ஸ்பிரஸ் பண்ணுது? எபிலிட்டி, பெர்மிஷன், பாசிபிலிட்டி, அட்வைஸ், நெசசிட்டி, willingness ஆர் ஒப்ளிகேஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடியது தான் இது இந்த மாடல் வேர்ப்ஸ். மாடல் வேர்ப்ஸ் எதெல்லாம்? கேன், குட். கேனோட பாஸ்ட் டென்ஸ் தான் என்னது? குட். மே, மைட். மேயோட பாஸ்ட் டென்ஸ் மைட். ஷால், ஷுட். ஷாலோட பாஸ்ட் டென்ஸ் தான் ஷுட். வில், வுட். வில்லோட பாஸ்ட் டென்ஸ் தான் வுட். மஸ்ட், ஆட் டு. எக்ஸாம்பிள் பாருங்க. she can swim. அவளால ஸ்விம் பண்ண முடியும். எபிலிட்டியை சொல்லுது. you should study. நீ கண்டிப்பா படிக்கணும். ஓகேங்களா? இதை அட்வைஸாவும் எடுத்துக்கலாம், நெசசிட்டியாவும் எடுத்துக்கலாம். we must obey the law. நீ கண்டிப்பா லாவை ஒபே பண்ணணும். இதை நெசசிட்டியாவும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இட் மே ரெயின் டுடே. இன்னைக்கு மழை பெய்யற மாதிரி இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? பாசிபிலிட்டி. ஓகேவா? இந்த மாடல் வேர்ப் கூட கண்டிப்பா என்ன வரணும்? பேஸ் வேர்ப் தான் வரணுமே தவிர, அதாவது V1 ஃபார்ம் தான் வரணும். V2 ஃபார்மோ V3 ஃபார்மோ வரக்கூடாது. she can swam அப்படின்லாம் வரக்கூடாது. she can swim அதாவது present tense தான் வரணும். மாடல் வேர்புக்கு அப்புறம் present tense தான் வரணும். you should studiedன்னு வரக்கூடாது, studied தான் வரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பா. நெக்ஸ்ட் லிங்கிங் வேர்ப். லிங்க் அப்படின்னா என்னது? கனெக்ட். சப்ஜெக்ட ஒரு நவுன் கூடயோ அட்ஜெக்டிவ் கூடயோ கனெக்ட் பண்றது யாரு அப்படின்னா இந்த லிங்கிங் வேர்ப். இட் டஸ் நாட் ஷோ ஆக்ஷன். இது ஆக்ஷனை சொல்லாது. ஓகேங்களா? காமன் லிங்கிங் வேர்ப் எது? be, become, seem, appear, feel, look, sound, smell, taste, remain, grow, turn. இது எல்லாமே என்னதுதான்? காமன் லிங்கிங் வேர்ப். she become a doctor. இந்த she அதாவது இந்த லிங்கிங் வேர்ப் என்ன பண்ணா? அந்த சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணும். இந்த சப்ஜெக்ட் என்னவா இருக்கு? டாக்டரா இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடியது எது? இந்த become. the soup taste delicious. இந்த சூப்போட டேஸ்ட் எப்படி இருக்கு? டெலிஷியஸா இருக்கு. இந்த சப்ஜெக்டையும் இந்த அட்ஜெக்டிவும் கனெக்ட் பண்ணது யாரு? இந்த டேஸ்ட்ன்ற லிங்கிங் வேர்ப். he looks tired. அவன் எப்படி இருக்கான்? டயர்டா இருக்கான். அவனை டிஸ்கிரைப் பண்ணிருக்கு. ஓகேங்களா? சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணிருக்கு. the sky turned dark. அந்த ஸ்கை வந்து எப்படி ஆயிட்டு? டார்க்கா டர்ன் ஆயிருக்கு. இந்த ஸ்கைய வந்து டிஸ்கிரைப் பண்ணது யாரு? இந்த லிங்கிங் வேர்ப். இந்த சப்ஜெக்டையும் அட்ஜெக்டிவையும் கனெக்ட் பண்ணியிருக்கிறது இந்த டர்ன் அப்படின்ற லிங்கிங் வேர்ப். ஓகேங்களா? இந்த லிங்கிங் வேர்ப் டிஸ்கிரைப் த சப்ஜெக்ட் rather than show an action. அது ஆக்ஷனை சொல்லாது, சப்ஜெக்டை டிஸ்கிரைப் தான் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவ் வேர்ப். டிரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னா என்ன? ஒரு ஆக்ஷனை நவுன் அல்லது திங்குக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியதுதான் என்னது? டிரான்சிட்டிவ் வேர்ப். அப்ப அது கண்டிப்பா என்ன வேணும்? டைரக்ட் ஆப்ஜெக்ட் வேணும். அப்ப பேட்டர்ன் என்ன? சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். எக்ஸாம்பிள் பாருங்க. she bought a book. அவள் ஒரு புக்கு வாங்கினாள். ஓகேங்களா? அப்ப அந்த ஆக்ஷன் எதுல டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு? a புக்குக்கு, ஆப்ஜெக்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. he opened the door. ஆக்ஷன் எதுல டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு? டோரை ஓபன் பண்றதுல. they answered the question. இந்த வேர்புக்கு அப்புறம் வாட் அல்லது ஹூம் அப்படி நம்ம கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா அந்த வேர்ப் என்ன வேர்ப்? டிரான்சிட்டிவ் வேர்ப். ஓகேங்களா?
அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்? அந்த டைரக்ட் ஆப்ஜெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். டிரான்சிட்டிவ் வேர்போட ஆப்போசிட் தான் என்னது? இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஓகேங்களா? டிரான்சிட்டிவ் வேர்புக்கு டைரக்ட் ஆப்ஜெக்ட் வேணும், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்புக்கு வேண்டாம். ஏன் அப்படின்னா அந்த ஆக்ஷன் வந்து ஒரு பர்சனுக்கோ திங்குக்கோ டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஓகேங்களா? அப்ப அதோட பேட்டர்ன் என்ன? சப்ஜெக்டும் வேர்பு தான். எக்ஸாம்பிள் பாருங்க, the baby cried. இந்த ஆக்ஷன் எங்கேயா டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா? இல்ல. birds fly, sun rises. இப்படி ஆப்ஜெக்ட் இல்ல அப்படின்னாலுமே இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு? கம்ப்ளீட் மீனிங்கா இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் the verb that are both transitive and intransitive. ஒரு சில verbs டிரான்சிட்டிவாவும் இன்ட்ரான்சிட்டிவாவும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆப்ஜெக்ட் இருந்தும் ஆப்ஜெக்ட் இல்லாமையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, ஓப்பன். the door opened. அந்த கதவு திறந்தது. இதுல ஆப்ஜெக்ட் இருக்கா? இல்ல. ஓகேங்களா? அந்த ஆக்ஷன் எதுலயாவது டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா? இல்ல. so it is intransitive. நெக்ஸ்ட் ஒன், she opened the door. அவள் கதவை திறந்தாள். ஓகேங்களா? அப்ப அந்த ஆக்ஷன் எதுல டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு? டோர்ல டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. so it is transitive. நெக்ஸ்ட் ஒன், break. the glass broke. அந்த கிளாஸ் உடைந்தது. ஆக்ஷன் எதுலயாவது டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா? இல்ல. ஆப்ஜெக்ட் இருக்கா? இல்ல. so it is a intransitive. he broke the glass. அவன் அந்த கிளாஸ உடைத்தான். ஓகேங்களா? இந்த broke வந்து எதுல டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு? கிளாஸ்ல டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. so it is a transitive. அதே மாதிரிதான் begin. the meeting began. the meeting தொடங்கியது. ஓகேங்களா? ஆக்ஷன் எதுலயாவது டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா? so it is a intransitive. they began the class. ஓகேங்களா? அதே மாதிரி move. the train moved. train move ஆச்சு, அவ்வளவுதான். ஆக்ஷன் எதுலயாவது டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா? இல்ல. so it is a intransitive. he moved the chair. ஓகேங்களா? அந்த ஆக்ஷன் எதுலயாவது டிரான்ஸ்ஃபர் ஆகுதா இல்லையான்னு பாருங்க. டிரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா அது டிரான்சிட்டிவ், இல்ல அப்படின்னா அது இன்ட்ரான்சிட்டிவ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரெகுலர் வேர்ப். வேர்ப் கூட டி அல்லது இடிய ஆட் பண்ணி பாஸ்ட் டென்ஸையும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளையும் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா அது ரெகுலர் வேர்ப். V2வும் V3யும் ஒன்னா தான் இருக்கும். ஓகேங்களா? ஒர்க், ஒர்க்டு, ஒர்க்டு. பிளே, பிளேடு, பிளேடு. கிளீன், கிளீன்டு, கிளீன்டு. நெக்ஸ்ட் irregular verb. irregular verb கூட டி அல்லது இடி ஆட் பண்ண மாட்டோம். மூணுமே டிஃபரெண்டா தான் இருக்கும். ஓகேங்களா? go, went, gone. eat, ate, eaten. write, wrote, written. speak, spoke, spoken. come, came, come. எல்லாமே என்னவா தான் இருக்குது? ஒவ்வொரு ஃபார்மா இருக்கு, irregular ஃபார்ம்ல இருக்கு. இதனால இது என்னன்னு சொல்லணுமா? irregular verb. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 5 ஃபார்ம்ஸ் ஆஃப் verb பார்த்தரலாம். எதெல்லாம்? V1, V2, V3, V4, V5. V1 அப்படின்னா verb in present tense. V2 verb in past tense. V3 past participle. V4 present participle. V5 yes verb. ஓகேங்களா? I write every day. இது வந்து என்னது? present tense. writeன்றது present tense. I wrote yesterday. wroteன்றது past tense. I have written a letter. written அப்படின்றது என்னது? writeோட past participle. I am writing ing form present participle. she writes every day. writes, she இருக்கு இல்லையா? third person singularக்கு தான் yes verb வரணும். இது present tenseல. ஓகேங்களா? இப்ப V1 வந்து என்னது? base form. இதோட எக்ஸாம்பிள் என்ன எடுத்திருக்கோம்? right. ஓகேங்களா? present tense, models, imperative வரும். எல்லாத்துக்குமே எதை தான் யூஸ் பண்ணணும்? present tense, model, imperative எல்லாத்துக்குமே V1 தான் யூஸ் பண்ணணும். V2 வந்து past tense, wrote, simple past. V3 வந்து past participle, written. இது வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்? perfect tense க்கு யூஸ் பண்றோம், passive voice க்கு யூஸ் பண்றோம். V4 வந்து present participle, writing, continuous tense க்கு யூஸ் பண்றோம். V5 அப்படின்றது yes verb. ஓகேங்களா? third person singularக்கு தான் வரும், simple present tense. இது வரைக்கும் நீங்க வந்து verb form பாத்தீங்க இல்லையா? டைப்பும் ஃபங்க்ஷனையும் பார்த்திருக்கீங்க. பிடிச்சிருக்கு உங்களுக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.